வணக்கம், வாங்க சமைக்கலாம். சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. இங்கே அறுத்து வச்சுருக்கோம் நல்லா சேனைக்கிழங்கு. அறுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பீஸாக இந்த அளவு திக்னஸ் கணக்குக்கு இதை நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு சத்தம் வந்தால் போதும். சத்தம் வந்தோடனே இறக்கிடணும். ஒரு சத்தம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்குவோம். ஒரே ஒரு சத்தம் மட்டும் இருந்தால் போதும். சட்டியில் வேக வச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். லைட்டாக வெந்தால் போதும். ஒரு சத்தம் வந்துடுச்சு. நம்ம இப்போ திறந்து விட்டுக்குவோம். ஒரு சத்தத்துக்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. சவுண்டு வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம். அதேமாதிரி காற்றையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்குவோம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் அப்படியே கலக்கி விடலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம கலக்கிடுவோம். நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இரும்பு தோசை சட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஒன்றுனா நம்ம போட்டு வறுத்து எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து சாப்பிடும் பொழுது மீன் வறுவல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம் ஒன்று ஒன்றா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் தயாராகிவிட்டது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.